அனைவருக்கும் வணக்கங்க. முருகனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றிகள். இன்று தைப்பூச விரதத்தை பற்றிய ஒரு சிறிய காணொலியை பார்க்கலாம். தை மாதத்தில் வருகின்ற பூச நட்சத்திரம் பௌர்ணமி திதியும் கூடி வரும் நாளை தான் நம்ம தைப்பூசமாக கொண்டாடுறோம். இது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அந்த நாளில் முருக வழிபாடு, சிவன் வழிபாடு மிகவும் உகந்தது. தைப்பூச விரதம் எப்படி இருப்பது, எவ்வளவு நாள் இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய கொஸ்டின் நான் ஆன்லைனில் நான் பார்த்துட்டே இருக்கேன். அந்தளவுக்கு நம்ம மனசு போட்டு குழப்ப வேண்டிய அவசியமெல்லாம் இல்லைங்க. மாலை இணைந்து விரதம் இருப்பவர்கள் 48 நாள் 21 நாள் தைப்பூசம் வருகின்ற நாளை கணக்கு வைத்து விரதம் இருந்து பாத யாத்திரையாக சென்று, அதாவது அவங்க வேண்டுதல் வச்சிருந்தாங்கன்னா பாத யாத்திரையாக சென்று ஏதாவது ஒரு 6 படை வீடுகளில் ஏதாவது ஒரு படை வீட்டுக்கு சென்று வழிபடுவார்கள். 6 படை வீடு மட்டும் இல்லைங்க, இருக்கின்ற சின்ன சின்ன முருகன் கோயில் எல்லா கோயில்லையுமே விசேஷமாக தான் இருக்கும். நம்ம 6 படை வீட்டுக்கு போக முடியவில்லைனாலும் கூட நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன முருகன் கோயிலுக்கு போய் நம்ம வழிபடலாம். கோயிலுக்கே என்னால் போக முடியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்லேயே இருந்து கூட நம்ம முருகனை வேண்டிக்கலாம். அதில் எந்த தப்புமே இல்லை. மாலை போட்டு தான் 48 நாள் விரதம் இருக்கணுமா, நான் மாலை போடாமல் விரதம் இருக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னா தாராளமாக இருக்கலாம். இதில் தவறொன்றும் இல்லைங்க. அதே மாதிரி நான் 48 நாள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இடையில 21 நாள் இல்லைன்னா 6 நாள் அந்த மாதிரி டேட் கால்குலேட் பண்ணி நான் மாலை அணிந்து விரதத்தை கண்டினியூ பண்ணிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக கண்டினியூ பண்ணிக்கலாங்க. அதில் எந்த தவறுமே இல்லை. இப்போ விரதம் எந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, February 1ஆம் தேதி நம்மளுக்கு தைப்பூசம் வர்றதுனால 48 நாள் விரதம் இருக்கிறவங்க December 16ஆம் தேதி விரதத்தை தொடங்கி February 1ஆம் தேதி நிறைவு பண்ணணும். 21 நாள் விரதம் இருக்க நினைக்கிறவங்க January 12ஆம் தேதி விரதத்தை தொடங்கி February 1ஆம் தேதி விரதத்தை நிறைவு பண்ணணும். 9 நாள் விரதம் இருக்க நினைக்கிறவங்க January 24ஆம் தேதி விரதத்தை தொடங்கி February 1ஆம் தேதி நிறைவு பண்ணணும். 6 நாள் விரதம் இருக்க நினைக்கிறவங்க January 27ஆம் தேதி விரதத்தை தொடங்கி February 1ஆம் தேதி விரதத்தை நிறைவு பண்ணணும். 1 நாள் விரதம் இருக்க நினைக்கிறாங்க February 1ஆம் தேதி மட்டும் உபவாசமாக இருந்து முருகனை நினைத்து வழிபடலாம். உபவாசமாக இருக்க முடியாதவர்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எப்போ போல பூஜை அறையை க்ளீன் பண்ணி பூக்களால் அலங்காரம் பண்ணி பொட்டு சந்திரமெல்லாம் பல சாமி படங்களுக்கு வைத்து நெய்வேத்தியம் படைத்து மனதார முருகனை பிரார்த்தனை பண்ணுங்கள். அவர் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வார். நம் அனைவரின் பிரார்த்தனையும் அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். இதில் நம்மளுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த காணொலியை உங்களிடம் பகிர்ந்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் நன்றி. முருகாச்சரணம்.